ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிமா இருக்கிறீங்க எல்லாரும்? இன்னைக்கு நான் போன எபிசோடோட தொடர்ச்சி தான் சொல்ல போறேன். அதுல நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேம்மா. அதுல சிவலிங்கம் வந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல அதுக்கு பிறகு பாருங்க என்ன இருந்துச்சுன்னு சொல்லி அந்த போட்டோ இருக்குது, போட்டோ போடுறேன். அதுல ஒரு நந்தி ஒரு வெள்ளை கலர்ல இருக்குது. சிவலிங்கம் முன்னாடி நந்தி இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு நந்தி சிவலிங்கம் முன்னாடி இருக்கு. சிவலிங்கம் இல்ல, சிவலிங்கம் சர்ப்பமா வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி இருக்குது. ஆனா அந்த நந்திய பாருங்க, அது மத்த பக்கம் எப்படி நேரத்தானே பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லாம அது தலைய திருப்பி பின்பக்கம் பார்த்துட்டு இருக்கு பாருங்க. அதுல அப்படியே அதோட கால்கள் தெரியுது முன்னுக்கு, அப்படி இருக்கும் இல்லையா? இருக்கும்போது அதோட காது தெரியுது, அதோட கண் தெரியுது. அது மற்ற பக்கம் திரும்பி இருக்கும்போது அதோட வாய், முகம் எல்லாம் தெரியுதுமா. நான் உங்களுக்கு போன எபிசோட்ல போட்டிருந்தேன், நிறைய சித்தர்கள் வந்திருந்தாங்கன்னு. அதை மட்டும்தான் சொல்லியிருந்தேன். அதுல பாருங்க ஒரு சித்தர், பெண் சித்தர் மாதிரி தெரியுது. அதுல பாருங்க அந்த அந்த பெண் சித்தர் மாதிரி அவங்க அதுல காட்சி கொடுக்கும்போது அந்த விளக்குல இருக்கிற கண் கடக்கனால எங்க பாக்குதுன்னு பாருங்க. அந்த கண் பார்வை மாறிடுச்சு. முதல்ல இருந்தது அப்படியே நேர பார்த்துட்டு இருந்தது, அப்போ அந்த கண் பார்வை அந்த சித்தரை பார்த்துட்டு இருக்கு. சிவலிங்கம் நாகமா மாறிச்சுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு புகை அந்த புகைக்குள்ளதான் அப்பா வந்திருந்தார். அவரைத்தான் என்னால எடுக்க முடியல. அப்பா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு காட்டி இருந்தது என்ன பெத்த தந்தைய அதுல காட்டி இருந்தார். அதுக்கப்புறம் தான் என்ன பெத்த தந்தை என்னோட அப்பா இருக்காரு என்று சொல்லி நான் பார்க்கும்போது அப்படியே சீரடி அப்பா வந்திருந்தார். இப்போ இதுல என்ன பெத்த தந்தைக்கு பின்னாடி ஒரு சித்தர் இருக்கார். அப்போ என்ன பெத்த தந்தைக்கு பக்கத்துல பாருங்க, அதுல தமிழ் எழுத்து தான் பாவன்னா தெரியுது, அதுக்கு மேல ஒரு பானா தெரியுது. அப்படின்னா என்னுடைய பேர் வீட்டுல கூப்பிடுறது நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, பாபா அண்டு. அப்படித்தான் எனக்கு தெரிஞ்சது, பாபா அண்டு கூப்பிடுற மாதிரி. அதுல போட்டிருந்தது என்ன பத்து தந்தை எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கார் என்ன எனக்கு புரியல. என் அப்பாதான் எல்லாமே காட்டியிருந்தாரு. ஏதோ நடக்க போறத எல்லாரையும் கொண்டு சொல்றதுக்கு எனக்கு ட்ரை பண்ணிருக்காரு அப்பா. எனக்கு தான் புரியலம்மா. அப்போ எனக்கு புரியல, இப்ப புரிஞ்சுது. இப்ப எல்லாத்தையும் பார்த்து காட்டி எனக்கு புரிய வைக்கிறாரு இல்லையா? அதுதான் பாபா. என் தந்தை ஏற்கனவே இறந்துட்டார், நான் அதை சொல்லியிருக்கணும். 94ல அவர் எங்களை விட்டு போயிட்டார். அங்க அப்பா என்னோட தந்தையை காட்டிட்டு அப்படியே அவரும் வந்திருந்தார் இல்லையா? நான் என்னோட அப்பாண்டு சீரடி அப்பாவை சொல்லுவேன். அதுக்குதான் அப்பா அப்படி காட்டியிருக்கார் போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் சத்யசாயி அப்பா வந்திருந்தார். நிறைய சித்தர்கள் வந்து போனாங்கம்மா. அதுலயும் பாருங்க, இந்த சித்தரை உங்களுக்கு தெரியுமா? இவரை எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு சிவ பக்தர். நான் நிறைய யூடியூப்ல அவரை பார்த்திருக்கிறேன். அவர் கூட இதுல இருக்கார் பாருங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சல் கூட வந்துச்சு. ஏஞ்சல் குழந்தை ஒன்று வந்து நிக்குது. போட்டோ இருக்குமா? நான் போட்டோ போறேன்னு பாருங்க. நான் அரோ போட்டிருக்கேன். அந்த அரோவின் படி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், சரியாமா? இதுல பாருங்க, இப்ப என்னோட தந்தை இருந்தாரு இல்லையா? அதுல வேறொரு முகம் திடீர்னு மாறிடுச்சு. அதுல அவருடைய முகம் மாறி அவருக்கு பின்னாடி பாருங்க ஒரு பெண் சித்தர் இருக்கிறது தெரியுது. அவர் அப்படியே அவங்களுக்கு பக்கத்துல இருந்தாரு இல்லையா, சிவபக்தர். அவரை பார்க்கும்போது இன்னொரு வேற முகம் மாறி இன்னொரு சித்தர் அப்படிதான் வந்தே போயிட்டு இருந்தாங்கம்மா. ரொம்ப சீக்கிரமா எல்லாமே மாறி மாறி வந்துட்டே இருந்தாங்க. இந்த சித்தரை பாருங்கம்மா, இவரோட கண்கள் என்ன முறைச்சு பாக்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்தவர் அவரை பாருங்க, அந்த ஹார்ட் ஷேப் மாதிரி அந்த ஒளி கூட மாறுது. அந்த ஒளியோட ஷேப் கூட பாருங்க அப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்குது. அதுல இந்த சித்திரை பாருங்க, அவர் கையால என்னமோ அவருடைய வலது கையை தூக்கி என்னமோ செய்யறார். ஏதோ சொல்லுமா போல இருக்குது. அப்பா சித்தர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் எனக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தான் அப்போ புரியல. அதுல பாருங்க ஒரு சித்தர் அது வர்றதுக்கு முன்னாடி, இப்ப இது நான் காலையில அபிஷேகம் செஞ்சேன் இல்லையா? அப்பாவுக்கு அபிஷேகம் செஞ்சதும் அதுக்கப்புறம் உடனே வந்திருந்த சிவலிங்கம் தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆரத்தி செஞ்சேன், சரியா? அப்பா அபிஷேகம் முடிய ஆரத்தி செஞ்சப்போ ஆரத்தி விளக்குல வந்திருந்ததை பாருங்க. அதுலயும் அப்பா காட்டியிருந்தார். அதுக்கப்புறம் தான் இவ்வளவு சித்தர்மார்களும் எனக்கு லட்சுமி அம்மா விளக்குல காட்டிட்டு இருந்தாங்க. இந்த அகல் விளக்க பாருங்க, அதுல
ஒரு சித்தர் வந்திருக்கார். அது அவர் அந்த ஷடோவுல தெரியுது அவரை பின்னாடி. ஒளியில பாருங்க என்ன இருக்குன்னு. அந்த மாக்க பார்த்தா எனக்கு அந்த சரி என்று போட்ட மாதிரியே இருந்துச்சு. அது என்னதுன்னு எனக்கு வடிவா புரியல அப்போ. அதுல பாருங்க, அது நீங்களும் பாருங்க. அந்த சரி என்று போட்ட அந்த அந்த மாக்குக்குள்ள பாத்தீங்கன்னா அதுல 2 சித்தர் மாதிரி இருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு லட்சுமி அம்மா விளக்க பாக்குறப்போ அங்க பாருங்க என்ன வந்திருக்குன்னு. அதுல ஏதோ ஒரு மார்க் பண்ணின மாதிரி, அதே அந்த சரின்னு போட்டிருந்த மாதிரி அந்த மாக்க மற்ற பக்கமா திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அதுல மத்த பக்கமா வந்திருக்குமா. அது பார்த்தா 7 இல்லாட்டிக்கு 1 மாதிரி இருக்கு. அதுக்கு பக்கத்துல பாருங்க அப்பாவோட முகம் தரிசனம். அது வந்து இந்த மாதிரி அப்பா எனக்கு தரிசனம் நிறைய கொடுத்திருக்கார். அதே மாதிரி வந்திருந்துச்சு. அதுக்கப்புறமா பாருங்க ஒரு சித்தர், அவர் தான் முறைச்சு பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அவர் வந்தப்போ லட்சுமி அம்மா விளக்கு பாருங்க, அந்த விளக்குல ஒரு குருவி மாதிரி வந்திருக்கு. அதோட வாய் தெரியுது வடிவா. அதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி போடுறேன், இதுல பாருங்க. அந்த குருவி மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அதுதான் அங்க இருந்துச்சு ஒளியில. குருவி மாதிரி வந்து அது ஒரு சித்தர் போல இருக்கு. அதை எழும்பி நிக்கிது. அதுல பக்கத்துல பாருங்க, அதுல ஒரு தாய் இருக்கா. என்னமோ கேட்டுட்டு இருக்கா. அவ கையெடுத்து கும்பிடுறா அந்த குருவி சித்தரை பார்த்து. என்னமோ கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாருங்க அந்த குருவி சித்தர் வந்து கீழே உட்கார்ந்துட்டு ஒரு ஒரு குழந்தைய, அது வந்து அந்த குழந்தை வந்து குப்பரை படுத்திருக்குது. அது என்னமோ செஞ்சிட்டு இருக்காரு, வாந்தி எடுத்துட்டு இருக்குது. அப்போ அந்த பக்கத்துல இருந்த அந்த இன்னொரு ஒரு தாய் மாதிரி உருவம் ஒன்று தெரியுது. அவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்போ நான் நினைச்சது, யாரோ ஒரு அம்மாக்கு ஒரு குழந்தைக்கு ஏதோ ஆயிருக்குது, அதுக்காக அந்த சித்தர் வந்து ஏதோ செஞ்சிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தது. ஆனா அந்த சித்தரை கூப்பிட்டு அப்பா தான் எல்லாமே செய்ய வச்சிருக்கார். என் மகனுக்கு நடக்க போறதை எனக்கு காட்டி இருந்தார். அதுதான் அங்க இருந்தது பாருங்க. அந்த அந்த உருவத்தை, அது வந்து அந்த தீபம் கூட பாருங்க என்ன மாதிரியான உருவத்துல வந்திருக்குன்னு. இதுல போட்டோ போடுறேன்னு பாருங்க. இந்த குருவி சித்தர் வந்திருக்கிறப்போதான் அதுல பாருங்க அந்த ஒளிய பாருங்க. சரியா முகம் ஒரு முகத்தோட ஷேப்ல இருக்கு. அந்த காது கூட தெரியுது. இது மாதிரி காட்டியிருந்தார். அதுக்கப்புறம் நான் ஆரத்தி நேரம் வந்துச்சு. அப்பாக்கு ஆரத்தி செய்யணும் இல்லையா. அதுக்காக வந்து 6 மணி ஆச்சேன்னு சொல்லி ஆரத்தி செய்யறப்போ அப்பாக்கு நான் வழக்கம் போல வாழைப்பழம் நைவேத்தியம் செய்யறது உண்டு. அப்போ வாழைப்பழம் எல்லாம் கொண்டு வச்சு நான் ஆரத்தி செய்யறேன். ஆரத்தி செஞ்சா அந்த ஆரத்தி விளக்குல பாருங்க, அதுலயும் அப்பா ஒளியில, ஆரத்தி விளக்கு ஒளியில வாழைப்பழத்தையே காட்டியிருந்தார். அது மட்டும் இல்ல, அதுல அப்பாவோட முகமும் தெரியுது பக்கத்துல. அதுக்கு பாருங்க அந்த ஷடோவுல அப்பாவோட முகம் அப்படியே தெரியுதுமா. அவர் வாழைப்பழத்தை சாப்பிடுற மாதிரி இருக்கு. அப்பா அங்கே நின்றார். அப்பாவோட தரிசனம் கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கிற போது அப்போ நான் கேட்கிறேன் அப்பா கிட்ட, அப்பா என்னப்பா நிறைய சித்தர்கள் வந்திருந்தாங்க, எதுக்காக வந்திருக்காங்க என்னன்னு எனக்கு புரியலப்பா, நீங்க காட்டுறது எதுவுமே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ லட்சுமி அம்மா விளக்குல அந்த இருந்த குருவி சித்திரை எல்லாம் போய் அப்படியே அப்பாவோட முக ஷேப்ல அந்த ஒளியில உருவம் தெரிஞ்சுது. அதை பார்த்தா அதுல வந்து எப்படி சொல்ல, அப்பாவோட கண் மூக்குவாய் அது ஒண்ணு தெரியல, அவருடைய முக ஷேப் மட்டுமே இருந்துச்சு. அதுக்குள்ள பார்த்தா என்னோட முகம் தெரியுதுமா. என்னோட சைட் பக்க முகமும் அதுல அப்பாவோட முகம் நேர பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பக்கத்துல அப்பா முகத்துக்கு பக்கத்திலேயே என்னோட முகமும் சைட் பக்கம் தெரியுதுமா காட்டியிருந்தார். அப்போ என்னமோ என்ன அரவணைக்கிற மாதிரி அப்பா அதுல காட்டியிருந்தார். ஏதோ ஒன்று நடக்க போறது அப்பா சொல்லி சொல்லி கடைசியில இதைத்தான் எனக்கு காட்டியிருந்தார். அன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகிமை செஞ்சிருந்தாரம்மா. நிச்சயமா உங்களுக்கும் செய்வார். அப்பா மேல அன்பா இருங்க, முழு நம்பிக்கையா இருங்க, பொறுமையோட இருங்கம்மா, எல்லாம் நல்லதே நடக்கும். பாபா எனக்கு செஞ்சார் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கும் செய்வாருமா. அப்பா நான் சொல்றதுதான், ஆனா எனக்கு அவர் அம்மா மாதிரி. அப்பா இவ்வளவு செஞ்சதும் என் மகனுக்காகத்தாம்மா. எனக்கு இப்போ புரியுதுமா. என் பிள்ளைய என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு சித்தர்மார்களையும் அங்க கூப்பிட்டு அன்னைக்கு என்ன அதெல்லாம் செய்ய வச்சதே என்னோட பாபா தான். அவர் அம்மா மாதிரிமா. அவர் ஒரு தாயோட அன்பு, அதுக்கு மேல அவர் அன்பு காட்டுறார் இல்லையா.
பாத்தீங்க இல்லையா, எவ்வளவு அன்பா இருந்திருக்கார். எனக்காகத்தான் இவ்வளவு செஞ்சிருக்கேன்றத கடைசியில காட்டியிருக்கார். அது அப்பாலதாம்மா முடியும். இந்த கலியுக தெய்வம் நம்ம பாபா தான். கூப்பிட்ட உடனே உடனே ஓடி வர்றதும் அவர்தான். அப்பா மாதிரி எங்களுக்கு துணையா இருந்து எங்களை வழி நடத்திட்டு இருக்கார். அம்மா மாதிரி அந்த அன்பை காட்டி அரவணைக்கிறார் இல்லையாம்மா, அது மாதிரி எல்லாருக்கும் செய்வார், எல்லாருக்கும் செய்வார். அவருக்கு எல்லாருமே உண்டுதாம்மா. அவரை முழுமையா முழு மனசோட நம்பிக்கை வைங்க, முழு மனசோட நம்பிக்கை வைங்க. அப்பா எப்பவும் சொல்றது பொறுமையோட இருக்கணும்னு, அந்த பொறுமையத்தான் செஞ்சுட்டு இருக்கணும். அப்பாக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. என்கிட்ட சொல்லியிருந்தாரு இல்லையா, நேரம் வந்தப்போ, முதல் தடவை நேரம் வந்தப்போ புரியுதான்னு தான் என்கிட்ட கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் என்ன லூர்து மாதா கோயில்ல கண்டப்போ பிடிச்சிருக்கான்னு தான் கேட்டுட்டு இருந்தார். நிறைய தடவை கேட்டிருந்தாரம்மா, அன்னதானம் செய்யறது உனக்கு பிடிச்சிருக்காங்கிறது. அதைத்தான் அப்பா செய்ய சொல்றார். எல்லாரும் உங்களால முடிஞ்சது செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு செய்யுங்க, நல்லது நடக்குமா. இப்ப கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்ம ஊர்ல ஸ்ரீலங்காவில கோண்டாவில் என்ற ஒரு ஊர்ல இருந்த சாய்பாபா கோயிலுக்கு என்ன அறிமுகப்படுத்தி வச்சிருந்தார் பாபாண்டு. ஆனா இப்ப எனக்கு ஞாபகம் ஊட்டுறாரு என்னன்னு சொன்னா, ஒரு எபிசோட்ல நான் சொல்லியிருக்கணும், யாழ்ப்பாணத்துல இருந்து கோயம்பேடு போயிட்டு இருந்த ஸ்கூட்டில என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிருந்தார். 2023 என்னத்துல இருந்து நாங்க எல்லாம் போக வச்சாருன்னு சொல்லியிருந்தேன். அங்க போயிட்டு இருந்தப்போ என் மனசுல திடீர்னு தோணிச்சுது பாபாவை நினைச்சது. நானே மனசுக்குள்ள நினைக்கிறேன், அப்பா உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பான்னு சொல்லி அப்படியே திரும்புறேன். அங்க அப்பா இருந்தாருமா. நான் அதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கணும், ஒரு எபிசோட்ல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கணும். இது இப்போ எனக்கு ஞாபகம் ஊட்டுறார். அது திரும்பி நான் பார்த்தப்போ அங்க அப்பா இருந்தார். அது அப்படியே ஹஸ்பண்ட் அப்படியே ஸ்பீடா போயிட்டு இருந்தார். அங்க போனப்போ கூட என்னோட அக்காவோட பிள்ளைங்களுக்கு இதை பத்தி சொல்லியிருந்தேன். வர்ற வழியில இப்படி ஒரு பாபாவை பார்க்கணும்னு மனசுல தோணிச்சுது. நான் சொன்னேன், அப்பா அங்க இருந்தார். அது எங்க எந்த இடம் என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். இப்போதான் எனக்கு புரிய வச்சுட்டார். அதுதான் கோண்டாவில் போல இருக்கு. அப்பாவோட நினைவா யாருக்கு அன்னதானத்துக்கு பணம் அனுப்பி வைக்கலாம் என்று கேட்டப்போ அப்பா எனக்கு சொல்லியிருந்தார் இல்லையா, நீ பிறந்த ஊருக்கு செய் என்று சொல்லி. எங்கப்பா எனக்கு தெரியலன்னு கேட்டப்போ அப்பா எனக்கு ஐபாட்டை ஓபன் பண்ணினப்போ அங்க ஃபேஸ்புக்ல கோண்டாவில் பாபா கோயில் காட்டியிருந்தார். அங்க அவர் கூட பேசினப்போதான் எனக்கு புரிஞ்சுது, பாபா கிட்ட அவர் என்ன கேட்டிருந்தார் அந்த சாய்ராம். அதுக்காக அப்பா அங்க கேட்டதை இங்க என்ன கொண்டு செய்ய வச்சார் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் எனக்கு அறிமுகமாயிருந்தார். அவர் இப்போ போட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருப்பார். எப்பவுமே அவருடைய ஆர்த்தி செஞ்சுட்டு அந்த போட்டோஸை பார்த்தா அதுல சில வேளைகள் அப்பா பார்க்க என்ன வைப்பார். அந்த போட்டோஸை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும் எங்கேயோ அப்பா இருக்கார், அதுக்குதான் எனக்கு என்ன பார்க்க வைக்கிறாருன்னு சொல்லி. அது அப்பா இருப்பார், நான் அவரை மார்க் பண்ணி அவருக்கு அனுப்பி வைப்பேன். அதுல பாருங்க, இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அவர் என்ன கிட்ட கேட்டிருந்தாருன்னுட்டு, அவருக்கு ஒரு அன்னசாயி பாபா வேணும். அவருடைய நீண்ட நாள் ஆசை அது. அதுக்காக அவர் கேட்டிருந்தார், வாங்கி தர முடியுமான்னு கேட்டிருந்தார். அதை நீங்க தான் செய்யணும் முடியல, நீங்க உங்க சேனல்ல நீங்க அப்பா பத்தி சொல்லும் போது இதையும் சொல்லிடுங்க, யாராவது விரும்பினா செஞ்சு தருவாங்க அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார். அதனால நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கணும், அது யாரும் எதுவும் சொல்லல. எனக்கு என்னோட அப்பா சொல்லிட்டார் என்ன செய்யன்னு. இப்போதான் எனக்கு புரிஞ்சுது. அப்பா என்னத்துக்கு என்ன லூட்ஸ் மாதா கோயில்ல என்கிட்ட அதை கேட்டுட்டு இருந்தாரு இல்லையா, உனக்கு அன்னதானம் செய்யறது பிடிச்சிருக்கான்னு நிறைய தடவை நான் சொன்னது ஏதோ புரியாத மாதிரி திருப்பி என்கிட்ட கேட்டிருந்தார். அதேதான் என்னோட பாபா என்னையே செய்யன்னு சொல்லி இருக்காரு, பாத்தீங்க இல்லையா. இதுக்குதான் ஏதோ நடந்திருக்குது. இப்போ நான் போகும்போது, இப்ப போறேன் இல்லையா, அங்க போகும்போது இதை நான் நிறைவேற்றி வைக்கணும். நான் அண்ணியோட போய் செய்யணும்னு இருந்தேன், அது சரி வரல. அண்ணி போயிட்டாங்க. இப்போ நான் என்னோட ஹஸ்பண்டோட தான் போறேன். போயிட்டு நான் அந்த கோண்டாவில் சாய்பாவை போய் பார்ப்பேன். அப்பா என்னை கூப்பிட்டு இருக்கார், எல்லாம் செய்ய வச்சிருக்கார். எல்லாம் நல்லதே முடியும், நல்லதே நடக்கும். நான் அங்க போனது, அங்க நடக்கிறதெல்லாம் எடுத்து நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு எபிசோடா நான் உங்களுக்கு போடுறேம்மா, சரியா?
ரொம்ப ரொம்ப நன்றிமா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.